சரி ரைட் ஓகே ஆரம்பிக்கலாம். நேற்று கிளாஸில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கைனமேட்டிக்ஸில் மோஷன் இன் பிளைன் ஆர் ப்ரொஜெக்டைல் மோஷனோட சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துருந்தோம். 2 தீட்டாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று யூ காஸ் தீட்டா, இன்னொன்று யூ சைன் தீட்டா. வெலாசிட்டி இன் ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெலாசிட்டி இன் வெர்டிக்கல் லைனில் பார்த்துருந்தோம். அண்ட் தென் வந்து இந்த யூ காஸ் தீட்டா அண்ட் யூ சைன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸில் இது மாறி மாறி வருது, ஒய் ஆக்சிஸ்லையா அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி வருது, ஃப்ரம் ஹரிசாண்டல் ஃப்ரம் வெர்டிக்கல்லேருந்து சார் எப்படி போடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், மறக்காமல் ஞாபகம் வச்சு போட்டுரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ்லேயுமே ஒரு டைப் ஆஃப் தீட்டாஸ் வருது, எப்படி பண்ணணுன்ட்டு நேற்று கிளாஸ் முடிச்சதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆக்சலரேஷன் இன் ப்ரொஜெக்டைல் மோஷன் உனக்கு தனியாகவே சொல்கிறேன், ஏன்னா இந்த டாபிக் நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஹெட்டிங் அதிகப்பா. ஆக்சலரேஷன் இன் ப்ரொஜெக்டைல் மோஷன் அது ட்ரெஜெக்டரி மோஷன்னு சொல்லலாம். தமிழில் எரிபாத இயக்க முடுக்கம். இப்படியும் சொல்லலாம், எரிபாதை இயக்க முடுக்கம்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆக்சலரேஷன் இன் பிளைன் மோஷன் ஆர் ட்ரெஜெக்டரி மோஷன், எரிபாதை இயக்க முடுக்கம். சரி, இது என்னன்னு சார் சொல்கிறது, இதை எப்படி நான் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு சிம்பிளாக ஒரு ட்ரெஜெக்டல் மோஷன் எடுத்துக்கிறேன். இப்படி வரும் ட்ரெஜெக்டரி மோஷன். நான் ஃப்ரம் வெர்டிக்கல் ஆர் இங்கிருந்து எடுத்தால் ஃப்ரம் வெர்டிக்கல், இங்கிருந்து சார் எடுத்தேன்னா ஃப்ரம் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்லேருந்து நான் ஃபஸ்ட்டு டேஞ்சன் வரையணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். டேஞ்சன் வரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தீட்டா, ஃப்ரம் ஹரிசாண்டல்லேருந்து ஒரு தீட்டா சார் வந்துட்டேன். ஸோ இந்த இடம் வந்து யூ, அப்போ இந்த லைனுக்கு பேர் யூ காஸ் தீட்டா, இந்த லைனுக்கு பேர் யூ சைன் தீட்டா. இப்போது வெலாசிட்டியோட சேஞ்சை பொறுத்தது ஆக்சலரேஷன். இந்த டயக்ராமில் சொல்ல முடியாது. வெலாசிட்டி எப்படி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதோ வெலாசிட்டியோட சேஞ்சு தான் ஆக்சலரேஷன். அது நீ பாயிண்டை புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன பொறுத்த வரைக்கும் யூ காஸ் தீட்டா அப்படிங்கிறது மாறவே மாறாது. என்டையர் மோஷன்லையும் எந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் யூ காஸ் தீட்டா சேஞ்ச் ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ காஸ் தீட்டா இஸ் constant for entire motion. So acceleration in x-axis is 0. ஏன் சார் cos theta விடு, u பாரு, இது வெலாசிட்டி மாறலை அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு வேலை இல்லை. வெலாசிட்டியை மாற்றுறது தான் ஆக்சலரேஷன். இங்கே வெலாசிட்டி மாறலை, அதனால் ஆக்சலரேஷன் 0. பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ சார் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒய் ஆக்சிஸில் மாறும். ஸோ இன்னொரு அடுத்த பாயிண்ட்டையும் நீ இதுலேயே நோட் பண்ணிக்கணும். ஒய் சைன் தீட்டா இஸ் வேரியபிள் அக்கார்டிங் டு வேர் இட் பிளேஸ். எங்கே அது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். ஸோ ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல் தானே, இந்த வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ -g. ஜினாலே மைனஸ் தான், ஜி ஆல்வேஸ் மைனஸ். ஏன்னு கேட்டேன்னா கலர் எடுத்துக்கிறேன். இங்கே சைன் தீட்டா இப்படி மேலே போகும், அதை பிடிச்சி யார் பண்ணுவா, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஜி இழுக்கும். அதனால் கொஞ்சோண்டு அதோட வேல்யூ குறையும். அடுத்து போகிறப்ப இன்னும் கொஞ்சம் குறையும், அடுத்து போகிறப்ப இன்னும் கொஞ்சம் குறையும், இங்கே போகிறப்ப 0. இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் கொஞ்சம் இன்க்ரீஸிங், அதுக்கப்புறம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஃபைனலாக இனிஷியல் வேல்யூவே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இது யூ சைன் தீட்டாவை சார் எடுத்துக்கிறேன். யூ சைன் தீட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த பேராபோலா பார்த்து வருது. எந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ சைன் தீட்டா 0 அட் ஹையஸ்ட் பாயிண்ட். எது ஹையஸ்ட் பாயிண்ட்? இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை, அது பிடிச்ச அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுத்துரும். அப்போ ஹையஸ்ட் பாயிண்டில் உனக்கு என்னது, யூ சைன் தீட்டா 0. இதெல்லாம் வந்து பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு த
கிராவிட்டினால யூ சைன் தீட்டா எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆக்சலேஷன் வேல்யூ உனக்கு டினோட் ஆகும். சரியா? ஸோ இதை ரெண்டு இதில் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்தால் இதுக்கு பேர் ஹரிசாண்டல் மோஷன், இந்த பக்கம் இருந்தால் வெர்டிக்கல் மோஷன் நம்ம சொல்லுவோம். நோட் பண்ணிக்க. போலாமா? இதெல்லாம் நேற்று கிளாஸ்லேயே நீ நோட் பண்ணது தான். இதை நீ ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு டைம் உட்காந்து ரிவிஷன் பண்ணால் அழகாக மனசில் பதிஞ்சிடும். புரியுதா? போலாமா? சரி, அடுத்த கொஸ்டின். நீட் மணிப்பூரில் மட்டும் ஒரு டைம் தனியாக நீட் நடந்துச்சு. சம்திங் என்ன இயர் ஞாபகம் 19 நினைக்கிறேன். சரி, அது எனக்கு தெரியல. இயர்லாம் ஞாபகம் வச்ச முடியுமா? சரி, மணிப்பூரில் ஒரு இஷ்யூ நடந்ததுனால அப்போ நீட்டு நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நடத்தினாங்க. அதில் நடத்தின கொஸ்டின் இது. சரி, கேள்வி எழுதிக்கோ. A ball is projected with velocity of 20 meter per second at the angle of 60 degree to the horizontal direction, then find the velocity at the highest point. bracketல shown in figure. இல்லடி. சரி, ரைட். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். லிசன்பா. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பால், ஓகே, ஒரு பால் இருக்குது, ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி ஆஃப் 20 meter per second. ப்ரொஜெக்டட்னால நீ என்னென்னு வந்துடலாம், மேக்ஸிமம் அது ப்ரொஜெக்டல் மோஷனாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லெசனை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்குறேன்னா,
ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, நிறைய சப்ஜெக்ட்குள்ளே வரும். ப்ளஸ் நீ 50 கொஷின் நடுவில் இது ப்ரொஜெக்டைல் மோஷன் தானா அப்படிங்கிறத திங்க் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கீவேர்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏரியா படிக்கிறது தமிழில் இருக்கும். ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி ஆஃப் 20 மீட்டர் சைடு. ஓகே, 20 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து போகுது. அப்போ இது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அட் த ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. ஓகே, தீட்டாவும் கொடுத்துட்டான். எதுலேருந்து ஆரம்பிக்க சொல்கிறான்? ஹரிசாண்டல்லேருந்து வர சொல்கிறான். ஓகே, ஹரிசாண்டல்லேருந்து 60 டிகிரியில் பால் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? 20 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்கு. தென் ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, இருக்கிறது ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே? இந்த இடம். அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறான். எங்கே வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும்னா ஹையஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ நீ திங்க் பண்ணணும், ஹையஸ்ட் இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹையஸ்ட்டை பற்றி நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். ஹையஸ்ட்டில் யூ சைன் தீட்டா, யூ காஸ் தீட்டா, இது ரெண்டும் சேர்ந்தது வெலாசிட்டியை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 20 மீட்டர் பர் செகண்டுங்கிறது யூ காஸ் தீட்டாவும் யூ சைன் தீட்டாவும் சேர்ந்தது. ஹையஸ்ட் பாயிண்ட்ல உனக்கு என்ன கிடையாது? யூ சைன் தீட்டா கிடையாது. அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கும்? யூ காஸ் தீட்டா மட்டும்தானே இருக்கும். யூவோட வேல்யூ 20, காஸ் தீட்டாவோட வேல்யூ காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி 1/2, இப்போ 10. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்? அதோட வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட். நல்லா பாயிண்டை புரிஞ்சுக்கணும். ஏன் சாய்ஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும்? நீ சாய்ஸ் அப்புறம் பார்த்துக்கோ, சாய்ஸில் எழுதி போடல. பாயிண்டை நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் ஒரு செட் பண்ணுறதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே இது உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். 2 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியுதுனால இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். நம்ம இதில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் பாயிண்டோட நாலேஜ் கண்டிப்பாக தேவை. உனக்கு ஹையஸ்ட் பாயிண்டோட நாலேஜ் இல்லை அப்படின்னா இது உனக்கு தெரியாது. அவன் கேட்குறது இந்த என்டையர் மோஷனில் எல்லா இடத்துலையும் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்ல, அவன் கண்டுபிடிக்க சொல்கிற இடம் ஹையஸ்ட் பாயிண்டில். ஹையஸ்ட் பாயிண்டில் உனக்கு ஒரே ஒரு தீட்டா தான் இருக்குது, யூ காஸ் தீட்டா மட்டும்தான். அப்போ அவங்க இன்டைரக்டாக கேட்குறது என்ன? டே யூ காஸ் தீட்டா கண்டுபிடி அப்படின்னா நீ கண்டுபிடிச்சிருவேன். அதனால் அவன் அது பண்ணாமல் ஹையஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி கண்டுபிடிங்கிறான். ஹையஸ்ட் பாயிண்டில் யூ காஸ் தீட்டா தான் இருக்குது. யூவோட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, 20 போட்டேன். காஸ் என்ன டிகிரின்னு கொடுத்துருக்கான்? 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். இதில் கூட இன்னும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீ தான் கவனமாக இருக்கணும். எப்படி? டு த ஹரிசாண்டலுக்கு பதிலாக என்ன கொடுத்துடலாம்? டு த வெர்டிக்கல்னு கொடுத்துட்டானா? அப்படியே உல்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யூ காஸ் தீட்டா இல்லை, என்ன கண்டுபிடிக்கணும்? யூ சைன் தீட்டா. அப்போ 20, இது 1/√3/2. அப்போ உனக்கு ஆன்சர் என்ன வரும்? 10√3 மீட்டர் பர் செகண்ட்னு வரும். இது எப்போ? கொஸ்டின் பேப்பரில் வெர்டிக்கல் மோஷன் கொடுத்துருந்தா, இது கொஸ்டின் பேப்பரில் ஹரிசாண்டல் மோஷன் கொடுத்துருந்தா. ரெண்டுமே நடத்தினேன், நீ பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 சான்சஸ் இருக்குது. நான் டீட்டெயிலாக உனக்கு சொல்யூஷன் போடல, ஒரு நிமிஷத்தில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அப்போ நீ தான் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக போடணும். ஓகே, வெர்டிக்கல் மோஷன்லேருந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வெர்டிக்கல் மோஷன்லேருந்து அட் ஹையஸ்ட் பாயிண்டில். இது எந்த டேட்டா? இதெல்லாம் அட் ஹையஸ்ட் பாயிண்டில் தான் இது வாய்ப்பு இருக்குது. அட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் வெர்டிக்கல்னா யூ சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். ஃப்ரம் ஹரிசாண்டல்னா யூ காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும். 2 ஆன்சரும் கொடுத்துட்டேன். இதுக்கு கொஸ்டின் பேப்பர் ஹரிசாண்டல் கொடுத்தனால இதோட ஆன்சர் 10 மீட்டர் பர் செகண்ட். நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் டைம் இதை பற்றி ஏதோ ஒன்று இப்படி தான் பேசுவான், நீ தான் அதை யோசிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அப்போ யூங்கிற வேல்யூ எங்கே சார் இருக்கும்? யூ காஸ் தீட்டா இந்த இடத்துல இருக்குது, மீது எல்லா இடத்துலையும் யூ சைன் தீட்டா யூ காஸ் தீட்டா 2 சேர்ந்துருக்கு. யூங்கிறது இங்கே இருக்கும், வெறும் யூ. ஆரம்பத்தில் யூ இருக்கும் அண்ட் முடிகிற இடத்துல யூ இருக்கும். இந்த இடத்துல யூ சைன் தீட்டா யூ காஸ் தீட்டா, யூ சைன் தீட்டா யூ காஸ் தீட்டா. இந்த இடத்துல வெறும் யூ காஸ் தீட்டா. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அடுத்த ஈவெண்ட் நடக்கும். யூ சைன் தீட்டா காஸ் தீட்டா, யூ சைன் தீட்டா காஸ் தீட்டா, யூ சைன் தீட்டா காஸ் தீட்டா.
இது மணிப்பூரில் 2019 சம்திங் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதே தான் 2022 கேட்டிருந்தான். அந்த கொஸ்டின் நடத்துகிறேன். சேம் பார்த்துடலாம். போலாமாயா? சரிப்பா, கொஸ்டின் எழுதிக்கோ. கொஸ்டின் எழுதிக்கோ. 2022 a ball is projected with the velocity of 10 meter per second at the angle of 60 degree. ஒரே கொஸ்டின் மாதிரி தான் வரும். A ball is projected with the velocity of 10 meter per second at the angle of 60 degree to the vertical direction. Then the velocity at highest point of its trajectory will be. இதில் டயக்ராம் தரல. ஆப்ஷன் ஏ 5√3 மீட்டர் per second, ஆப்ஷன் பி 5 மீட்டர் per second, ஆப்ஷன் சி 10 மீட்டர் per second, ஆப்ஷன் டி 0 0 0. ஓடியா? செகண்ட் ஆப்ஷனா என்ன பயன்படுத்தின சொல்லு பார்க்கலாம். சத்தமாக சொல்லு. ஏன் காசு பயன்படுத்தின? உனக்கு நான் எழுதி போட்டிருக்கேனா இல்லையா? மக்கப் பண்ணக்கூடாது இல்லையா? கொஷின் பேப்பரில் இப்போ தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். கொஷின் பேப்பரில் ஹரிசாண்டல் மோஷன்னா காசு தீட்டா. கொஷினை ஃபுல்லாக படிக்க மாட்டியா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாமில் நான் சொல்லி தரேன், நான் இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுட்டா சரி. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பால் வித் ட்ரெஜெக்டரி ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் 10 மீட்டர் per second. ஓகே, ப்ரொஜெக்ட் ஆகுது, வெலாசிட்டி கொடுத்துட்டான். அப்போ இது இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கணும். அட் த ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி தீட்டாவும் கொடுத்துட்டான். டு த வெர்டிக்கல் டைரக்ஷன். அப்போ நான் படித்ததெல்லாம் அப்படியே இன்னொரு சைட்லேருந்து புரிஞ்சுக்கணும். இது வெர்டிக்கல், நாட் ஹரிசாண்டல். தென் த வெலாசிட்டி அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இஸ் ட்ரெஜெக்டரினா அப்படி போகிறப்போ ஹையஸ்ட் பாயிண்ட். டயக்ராம் தரல இது கொஸ்டினுக்கு, நான் தான் புரிஞ்சுக்கணும். அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த இடம். இந்த இடத்துல என்ன மட்டும் தான் இருக்கும்? ஜென்ரலாக யூ காஸ் தீட்டா. இது எப்படி படித்தோம்னா ஹரிசாண்டல் மோஷனுக்கு படித்தோன்னா. ஆனால் கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்துருக்கான்? வெர்டிக்கல். அப்போ வெர்டிக்கல் மோஷனில் ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கும்? வி சைன் தீட்டா இல்லைனா யூ சைன் தீட்டா, வாட் எவர். வி என்னது? அதாவது வெலாசிட்டி 10. சைன் எத்தனை டிகிரி கொடுத்துருக்கான்? 60 டிகிரி. சைன் 60 டிகிரி √3/2. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 5. அப்போ 5√3 மீட்டர் per second. நோட் பண்ணிக்கோ. இயர் போட்டுச்சு 2022. அடுத்த கொஸ்டின் போகலாமா?
2010 கொஷின் எழுதிக்கப்பா. The speed of projectile, தமிழில் அந்த புக்கில் இருக்க அப்போ பார்த்துக்கோ. The speed of projectile at maximum height is half of the initial velocity. தமிழில் பின்னாடி கூட வச்சுருக்க, அப்புறம் பிடிஎஃப்ல கூட பார்த்துக்கோ. is half of the initial velocity. Then the projection angle will be option A 60 degree, option B 30 degree, option C 15 degree, option D 45 degree. சரியா? இது டைமர் தேவையில்லை, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன்பா, கொஷினை பாரு. ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டல், ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டல். ஓகே, ப்ரொஜெக்டலோட ஸ்பீடு ஃபார் எக்ஸாம்பிள் யூன்னு எடுத்துக்கிறேன். ப்ரொஜெக்டல்னா இந்த மாதிரி பாத்தில் போகக்கூடிய ஒன்று, ஓகேங்களா? ஒரு ஆர்ச் மாதிரி பாத்தில் போகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். த ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டல் அட் மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகே, மேக்ஸிமம் பாயிண்டில் சொல்கிறான். மேக்ஸிமம் பாயிண்ட் அவனே கொடுத்துட்டான். மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன இருக்கும்? u cos theta இருக்கும். சார் இந்த இடத்துல ஹரிசாண்டலும் தரல, வெர்டிகலே தரலன்னா தரல. ஒருவேளை அப்படி தரல அப்படின்னா நீ என்ன எடுத்துக்க? ஹரிசாண்டல் எடுத்துக்க. கொஸ்டின் பேப்பரில் தரல, இதில் தரலையா? தரலைன்னா நீ ஹரிசாண்டல் மோஷன் தான் ப்ரிஃபர் பண்ணணும். அவன் மென்ஷன் பண்ணானே இது பழைய கேள்வி. அப்போல்லாம் அந்தளவுக்கு நுணுக்கமாக பசங்களை குழப்பலை. இப்போ வர கேள்வியில் கண்டிப்பாக உனக்கு என்ன பண்ணுவான்? இது தருவான், ஹரிசாண்டலா இல்லை வெர்டிகலான்ட்டு. ஒருவேளை தரலைன்னா நீ ஹரிசாண்டலே எடுத்துக்கலாம். இதை தரல. The speed of projectile at maximum point. maximum point எவ்வளோ ஸ்பீட் இருக்குன்னா u cos theta இருக்கும். என்னமோ சொல்ல வர்றான், maximum height is half of its initial velocity. அதான் பண்ணிக்கோ. The speed of projectile at the maximum point, அப்போ அது u cos theta at the speed of the projectile at the maximum height u cos theta is அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்ல வரான். isனா இது என்ன அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். half of its initial velocity. இனிஷியல் வெலாசிட்டியோட பாதி அளவு தான் இந்த u cos thetaங்கிறான். இனிஷியல் என்ன இருக்கும்? இங்கே ஆரம்பிக்கிறப்போ என்ன இருக்கும் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறப்போ u இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலையும் u தான், முடிகிறப்பையும் u தான். இனிஷியலில் இருக்க வேல்யூ u. ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறது u cos theta. half of the initial அப்படின்னா இதில் பாதி வேல்யூ என்னவோ அதுதான் எங்கே வரப்போ வருதான்? ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரப்போ வருதான். தென் த ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் வில் பி. அவன் என்ன கேட்குறான்னா இந்த இடத்துல ஒரு தீட்டா கிரியேட் ஆகும்ல, அதான் ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் கேட்குறான். எவ்வளோ டிகிரியில் இருந்திருந்தால் இது நடக்கும்? உதாரணத்துக்கு இங்கே 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் அமிச்சோன்னா இந்த இடத்துக்கு போகிறப்போ 5 மீட்டர்/செகண்ட் தான் வரணும். அப்படின்னா ஆங்கிள் என்ன ஆங்கிளில் நான் போட்டிருக்கணும்? இப்படி போட்டிருக்கணுமா, இப்படி போட்டிருக்கணுமா, அப்படி போட்டிருக்கணுமாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் கொடுத்த டேட்டா ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டல் அட் த மேக்ஸிமம் ஹைட்டில் கூட இவன் இனிஷியலில் கூடிய பாதி வேல்யூக்கு சமம். மேக்ஸிமம் ஹைட்டில் எவ்வளோ? u cos theta. இனிஷியல் எவ்வளோ? இனிஷியலில் கூடிய ஆஃப். இனிஷியல் கிடையாது, இனிஷியல் வேல்யூ u, அதில் ஆஃப் அப்படின்னா u/2. அது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறேன். அப்போ u cos theta equal to u/2 அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பரோட ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டை இப்படி ஈக்குவேஷனை நீ மாற்ற கற்றுக்கணும். தென் த ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள். அப்புறம் என்ன கேட்குறான்? தீட்டா கேட்குறான். கண்டுபிடிக்கலாம் பாரு, இனிமேல் நீ ஈஸியாக போடலாம் பாரு. இதுவும் u, இதுவும் u, கெட்டிங் கேன்சல். அடுத்து என்ன வருது? cos theta equal to 1/2. cos theta எந்த இடத்துல 1/2 வரும்? 60 டிகிரி. ஓகேவா? நோட் பண்ணிக்கப்பா. காலம் வரப்போ நமக்கே புரியுது. 2010 இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் பற்றிலாம் குழப்பலை. அதுக்கப்புறம் வரப்போ அதை இன்க்ளூட் பண்ணுறான். ஏன்னா பையன் படிக்கிறான் இல்லையா, அப்போ எக்ஸ்ட்ரா அவனுக்கு கொடுக்கலாமேன்னு கொடுக்குறான். ஸோ பழைய கொஷின் பார்த்து ஏமாறாத. இன்றைக்கி அதே மாதிரி தான் வரும்னு நீ நினைக்கவே கூடாது.
போலாமாப்பா? ஸோ இந்த மாதிரி உனக்கு ஒரு கொஷின் கேட்குறப்போ அதை ப்ராப்பராக நீ எழுதி கற்றுக்கணும். போலாமா? நெக்ஸ்ட் PYQ. தமிழில் பின்னாடி இருக்குமா, நீ பின்னாடி பார்த்து வந்த பிடிஎஃப்ல the velocity of எழுதிக்க அப்படியே the velocity of an object shown in figure. diagram இருக்கு அப்படின்னு அர்த்தம். the velocity of an object at a point A is 2I plus 3j meter per second. Then find velocity at point B. Can I listen ma? கவனி. The velocity of an object. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கொடுத்துருக்கான், டயக்ராமில் பார்த்த மாதிரி இருக்கான். அட் எ பாயிண்ட் ஏ இஸ், அவன் என்ன கொடுத்துருக்கான்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த பாயிண்டில் அதோட வெலாசிட்டி உனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக தரல, உனக்கு வேரியபிளாக கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? 2I + 3j, 2x + 3y அந்த மாதிரி. யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட், அதை விட்டுரு. ஓகேவா? இது ரெண்டுக்கும் மீட்டர் பர் செகண்ட் வரும், அதை விடு. ஏங்கிற பாயிண்ட் இது இருக்கு. தென் ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி. பிங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ இருக்கும்? ஒன்றும் இல்லை, உனக்கு ரெண்டு விஷயம் தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் கான்செப்ட் தெரியும், ஒய் ஆக்சிஸ் கான்செப்ட் தெரியும். என்டையர் மோஷன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று தானே, என்டையர் மோஷன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று. அப்போது ஏங்கிற பாயிண்ட்லையும் பிங்கிற பாயிண்ட்ல எது மாறி இருக்காது? எக்ஸ் ஆக்சிஸ் காம்போனன்ட் மாறி இருக்காது. ஆனால் ஒய் ஆக்சிஸ் என்ன ஆகுது? ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல +3jன்னு என்ன வருது ஸ்டெப்பில்? -3j. இதுதான் அட் பாயிண்ட் பி. கிளியரா? அப்போ உனக்கு சாய்ஸில் கொடுத்துருந்தா எக்ஸ் ஆக்சில் என்ன இருக்கோ அது அதே தான். ஒய் ஆக்சிலுக்கு மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம்? ஆப்போசிட் சிம்பிள் போட்டோன்னா கண்டுபிடிச்சிடலாம். கேள்வி என்ன கேட்கணும் பாரு. த வெலாசிட்டி அட் த ஆப்ஜெக்ட். ஏங்கிற பாயிண்ட் இப்படி ஆரம்பிக்குது, பிங்கிற பாயிண்ட் கீழ் நோக்கி முடியுது. கீழ் நோக்கி முடிகிறப்போ ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் நெகட்டிவ்ல இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? என்டையர் மோஷன் ஒன்றே தான். நோட் பண்ணிக்கலாம்.
அடுத்து போகலாமா? ஸோ நமக்கு வந்து 2 டைரக்ஷன் பாசிபிலிட்டி ஆகுதாமா? ஒன்று எக்ஸ் டைரக்ஷன், இன்னொன்று y டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷனுக்கு இன்னொரு பேர் ஹரிசாண்டல் காம்பனண்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன பரத்? வெர்டிக்கல் காம்பனண்ட். சொல்லியா அப்புறம் ஏன் சைலண்டாகவே இருக்கிற? பின்னாடியே வார்த்தை சொல்லிட்டு வந்தால் தானே வாயில் வரும். சரி, ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிக்கல். சரி, ஓகே. நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சதெல்லாம் கலீலியோட 3 ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி என்னடி என்னென்ன இருக்கு? v equal to u plus at, s equal to ut plus half at square. தெரியுதா? நான் ப்ளஸ் இது ஒரே மாதிரி தான் போடுறேன், புரிஞ்சுக்க பாரு. இது டி இல்லை, கேட்டுக்க. இது டி. இன்னொன்று v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் as. டைம் இல்லைன்னா இது வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா இது வரும், ஃபைனல் வெலாசிட்டி இல்லைன்னா இது வரும். அதை ஏற்ற மாதிரி போட்டுருவோம். சரி, இப்போது இதை நான் இதில் கன்வெர்ட் பண்ணேன்னா vx ஈக்குவல் டு ux ப்ளஸ் axtன்னு சொல்லுவேன். டீயை மட்டும் எக்ஸில் போட முடியாது, ஏன்னா டீக்கு வந்து டைரக்ஷன்லாம் கிடையாது. டைம் வந்து அந்த மாதிரி இது கண்ட்ரோல் ஆகாது, ஒரு டைமென்ஷன் உள்ள வராது. இதே இந்த பக்கம் போட்டோம்னா vy ஈக்குவல் டு uy ப்ளஸ் ayt. அப்போ இதில் கூடிய இனிஷியல் அண்ட் ஃபைனல்னு இது வச்சு இந்த ஈக்குவேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். சரி, நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி, ஒய் ஆக்சிஸ் சாரி எக்ஸ் ஆக்சிஸில் இனிஷியல் வெலாசிட்டி. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த சம்முக்குள்ளே உள்ளே போட்டு உன்னால் சால்வ் பண்ணிக்க முடியும். புரியுமா? சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் வி காஸ் தீட்டா, அதாவது ஹரிசாண்டல் மோஷனாக இருந்துச்சுன்னா v cos theta equal to u cos theta. ax என்ன என்டையர் மோஷன் 0 தானே, x axis ஆக்டிவேஷன் இருக்கா? இப்போ தானே போட்டேன் 0 into t. அப்போ இது என்ன வரும்? v cos theta equal to u cos theta. cos theta getting cancel, v equal to u. அப்போ x ஆக்சிஸில் என்ன ஸ்பீட் ஆனாலும் அதே தானே, என்டையர் மோஷன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரே வெலாசிட்டி தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், யூ காஸ் தீட்டா எங்கேயுமே மாறாது. ஸோ இனிஷியல் எடுத்தால் அதுதான் ஃபைனல். இது போட்டு காட்டுறேன், இதே தான் மற்றதும். ஒயில் வி சைன் தீட்டா, இது யூ சைன் தீட்டா. இது இருக்குது, என்ன இருக்குது? எக்ஸ் ஏஒய்ங்கிறது மைனஸ் ஜி, அது டைம் டி, அது 0 ஆகாது, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸும் நீ என்ன பண்ணிக்கலாம், அதோட வேல்யூ கிடைச்சா இன்புட் பண்ணிக்கலாம். ax equal to uxt plus 1/2 axt. அடுத்து v square x equal to u square x plus 2 time ax sx. sன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, அதனால் இதை y ஆக்சிஸில் ay which is equal to uy t plus 1/2 ay t square. இந்த பக்கம் v square y equal to u square y plus 2 times s y s y. அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு இன்புட் பண்ணி நீ அந்த சம்மை என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பின்னாடியே வச்சுருக்கேன், ஓகேவா? இனிமேல் நேமெல்லாம் வச்சுருப்பேன், தமிழில் அந்த கொஷின்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுருப்பேன், நீ பார்த்துக்க. கொஷின் டைப் பண்ணி இருக்கும், பார்த்துக்கோ. உன் நடத்தின கொஷின்ஸ் எல்லாம் அதில் பின்னாடி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். தமிழ்லேயே எழுதி போட்டிருப்பேன், இந்த பிடிஎஃப் நீ பார்த்து காப்பி பண்ணிக்க. இந்த கொஷின் தான், the velocity of projectile at the initial point is 2i plus 3j. its velocity at point b, pங்கிற பாயிண்ட்ல என்னது, 2i minus 3j. ரைட், இது நடத்தியாச்சா? நடத்திட்டேன், இப்போ சொன்னது தான். ரைட், அடுத்ததுக்கு பேராபோலா ஈக்குவேஷன். கொஞ்சம் பேராபோலா பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தாலும் வேறு வழியில் பேராபோலாவை டெப்த்தாக கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, ஓகேவா? அதை நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸில் நடத்துகிறேன், இப்போ இதில் நடத்த மாட்டேன். பேராபோலா மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் டெப்த்தாக நடத்தினா, பேராபோலா கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருக்கான், ஃபியூச்சர்லேயும் தேவைப்படும்.
பட் பேராபோலோட சிம்பிள் டெஃபினேஷன் மட்டும் தான் நான் போன வருஷம் நடத்தினேன். ஆனால் சிம்பிள் டெஃபினேஷன் கொஸ்டின் வரல, அது வந்து ஃபில்ட்ரேஷனுக்காக எடுத்தது. பட் இருந்தாலும் இந்த வருஷம் நடத்தி அனுப்பிச்சிடுறேன். ரைட், ஃபஸ்ட்டு பேராபோலானா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஆர்ச்சி ஷேப்புக்கு மேத்தமெட்டிக்கலாக என்ன பேர்னா பேராபோலா பார்த்துன்னு சொல்லுவாங்க. பேராபோலா ஹைப்பர்போலான்னு ரெண்டு சொல்லுவாங்க. பியூர் மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தா இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பேன், இல்லைனா கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ கற்றுக்க, இப்படி வளைஞ்சிருந்துச்சுன்னா பேராபோலா. ஹைப்பர் பேராபோலாலாம் நமக்கு தேவை கிடையாது, ஹைப்பர் போலாவும் தேவை கிடையாது. பேராபோலா மட்டும் சார் சொல்லி தரேன். அப்போ ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு மேத்தமெட்டிக்கல் நேம் என்ன? பேராபோலா. அப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் இஸ் அ பேராபோலா இல்லையா? ப்ரொஜெக்டைல் மோஷன் ஃபாலோஸ் பேராபோலா. பரவளையத்தை எரிபொருள் பாதை பின்பற்றுகிறது. அதுக்கு வரக்கிற எல்லாமே யூஸ் பண்ணலாம். சரி, பேராபோலா ஹாப்பி, சந்தோஷம். ஈக்குவேஷன் மட்டும் நீ பார்த்துக்க. ஒருவேளை உன் பேராபோலா இப்படி இருந்துச்சுன்னா y² 4 டைம் எக்ஸ். ஒருவேளை உன் பேராபோலா இப்படி இருந்தா x² = 4ay. ஒருவேளை இப்படி இருந்தா y² = -4 டைம் a xy. இப்படி இருந்தா -4ay. நம்மளோட பேராபோலா வந்து பார்த்தீங்கன்னா அதான் இதுதான், இப்படி இருக்கும். அது கீழே இருந்து இப்படி காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பேராபோலா பார்த்துக்கணும்னா, ஜென்ரலாக பேராபோலா ஈக்குவேஷனுக்கு சிம்பிளாக y² = 4 டைம் ax அப்படிங்கிறது அதோட ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அது நான் சொல்கிறேன். எலிப்ஸு, பேராபோலா, சர்க்கிள், இது மூணுமே ஃபிசிக்ஸுக்கு தேவையான ஷேப்ஸ். ஏன்னா இது மூணுமே நீட் சிலபஸோடு சம்மந்தப்பட்ட ஷேப்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோ. இது பேராபோலா ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ஈக்குவேஷன் உனக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நோட் பண்ணிக்கோ. ஈக்குவேஷன் மட்டும் இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோ. ப்ரொஜெக்டைல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபாலோ அந்த பாயிண்ட் எழுதிக்கோ. அந்த ஷேப் வரைஞ்சி அது ப்ரொஜெக்டைல் எழுதிக்கோ. எல்லாமே வரைய வேணாம், நான் சொன்ன பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோ. ஏன்னா இந்த பேராபோலா எவ்வளோ நடுவுலேருந்து இருக்கோ அதை ஏன்னு சொல்லுவாங்க. பட் நான் இதை ஹையஸ்ட் ஹைட்டுன்னு அர்த்தம் நடத்துவேன். எக்ஸ்னா எக்ஸ், ஒய்னா ஒய், அதுக்கான அர்த்தம் தான். அதெல்லாம் மாற்ற முடியாது. அடுத்து போவோமா? ஹெட்டிங் எழுதிக்கப்பா. டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட், பறக்கலாம். டைம் ஆஃப் ஃப்ளைட். கேபிட்டல் லெட்டர் டி, பறக்கும் காலம். சரி, டைம் ஆஃப் ஃப்ளைட். இங்கே என்ன பறக்குது? நீ போடுற ப்ரொஜெக்டல், கல்லோ பாலோ வாட் எவர் இட் இஸ், தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகுது. அப்போ ட்ராவல் பண்ணி போகுது பார்த்தியா? இங்கேருந்து நீ உன் கையிலேருந்து விடுவிக்கப்பட்ட டைம் ஆரம்பித்து அது மறுபடியும் பூமியில் விழுற டைம் வரைக்கும் அது ஃப்ளைட்டில் இருந்திருக்கு. விச் மீன் பறந்துட்டு இருந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் செகண்ட்லேயே பறந்து போய் விழுந்திருக்கலாம், இப்படி ஒரு மில்லி செகண்ட்லேயே பறந்து போய் விழுந்திருக்கலாம். வாட் எவர், பறக்கிற டைமை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு சின்ன சின்ன நாலேஜை பயன்படுத்துகிறோம். நம்ம ஒய் ஆக்ஸை பயன்படுத்துகிறோம். ஏன்னா எக்ஸ் ஆக்ஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அதை வச்சு டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ நேரம் பறக்கிறது அப்படிங்கிறது ஒய் ஆக்ஸை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா எல்லாமே சேமாகவே இருக்கும். அதனால் அப்போ நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறோம்? ஒய் டைரக்ஷனில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பொருள் எவ்வளோ மேலே போகணும், லெட்டர் அது எவ்வளோ கீழே கொண்டு வரணுங்கிறதெல்லாம் ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி எந்த பக்கம் உங்களுக்கு வேலை செய்யும்? ஒய் ஆக்சிஸில், ஐ மீன் வெர்டிக்கல் மோஷனில். சார் டயக்ராம் போடலாமாப்பா? கவனி, இந்த இடம் டேஞ்சன் வரைஞ்சா யூ, இது யூ காஸ் தீட்டா, இந்த இடம் யூ சைன் தீட்டா.
இதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான லெசன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இது ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இங்கிருந்து இது வரைக்கும் என்ன டைமோ, சாரி நான் கலர் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் மண்ணில் வச்சுட்டு அப்புறம் எழுதிக்கும். இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ டைமோ, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதே டைம் தான் இங்கே எடுத்துக்கும். அப்போ உதாரணத்துக்கு இது T1ன்னு சார் பேர் வச்சுக்கிறேன். இங்கிருந்து இது வரைக்கும் வரப்போ என்னது T2ன்னு சார் எடுத்துக்கிறேன். T1 T2 பாயிண்ட் என்னென்னா T1 எவ்வளோ டைமோ T2யும் அவ்வளோ டைம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் போகக்கூடிய என்ன டைமோ அதே தான் இங்கிருந்து இது வரைக்கும் போகிறப்பையும். அடுத்து கவனி. அப்போ மொத்த டைம் வேணும் அப்படின்னா லிசன்யா, இந்த டைமையும் கூட்டிடு. ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ரெண்டு டைம் தனித்தனி டைம் இல்லை. அப்போ ரெண்டு டைமும் கூட்டினா டோட்டல் டைம் கேபிட்டல் லெட்டர் T. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் லெட்டர் T கண்டுபிடிக்கணும். முதல்ல T1 கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சால வேலை முடிஞ்சு. சரி, T1 எப்படி கண்டுபிடிப்பேன்? T1 எங்கேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் ஏலேருந்து B வரைக்கும் தான் என்னோட ஆராய்ச்சி. T1 வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து A to B தான் என்னோட மொத்த ஆராய்ச்சியுமே. இப்போ ஏலேருந்து B வரைக்கும் போகிறப்போ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? நமக்கு டைம் கண்டுபிடிக்க என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது? கலீலியோட முதல் ரெண்டு ஈக்குவேஷன், V = U + AT and S = UT + ½ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிசன்மா, டிஸ்டன்ஸ் தெரியாது, அதனால் ரெண்டாவது ஈக்குவேஷனை தூக்கிடுறேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது உன்னால் வளைச்சி கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் அந்த ஈக்குவேஷனை அவாய்ட் பண்ணிட்டோம்னா டைம் கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஈக்குவேஷன் V = U + AT. அதனால் இதை பயன்படுத்துகிறேன். Y டைரக்ஷனில் இந்த ஆராய்ச்சி இருக்க போகுது, அதனால் VY UY AY. அடுத்து VY அப்படிங்கிறனால V எல்லாமே ஹாரிசான்டல்லேருந்து ஆரம்பிக்கிற மோஷன் அப்படின்னால V cos θ. சி Y டைரக்ஷன் அப்படின்னால V sin θ. UY U sin θ. AY என்ன வேல்யூ, ஹரித்திக் -G. T-ஓட வேல்யூ T. ஆனால் நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன், T1. ஸோ T1. அடுத்த ஸ்டெப்பில் இது மைனஸாக இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸில் வரட்டும், ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த பக்கம் மைனஸில் கொண்டு போகலாம். ஸோ தட் இதுக்கு வந்துச்சுன்னா GT1 U sin θ ப்ளஸ் V sin θ. சரி, மைனஸ் 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 அது தேவையில்லை. இப்போ சொல்கிறோம் பாரு, V sin θ. இப்போ பாரு, இந்த V sin θ பாரு, இட்ஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி. இங்கே தானே ஆரம்பிக்கிற இடம், இந்த இடம். ஸோ இது U sin θ, முடிகிற இடம் V sin θ. ஹையஸ்ட் பாயிண்ட் sin θ இருக்குமா? ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்காதுக்கண்ணா, sin θ இருக்காதுல்ல, 0. அப்போ V sin θ என்னது 0. சார் என்ன சார் இவ்வளோ நாள் U sin θ நீங்கள் இப்போ V sin θ சொல்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணுறேன். இது ஆரம்பம், இது முடிவு, அதனால் இது U sin θ ஆரம்பம், V sin θ முடிவு. ஹையஸ்ட் பாயிண்டில் sin θ இருக்காது, அது U sin θவோ V sin θவோ இருக்காது. ஸோ தட் அதனால் இந்த டேர்ம் என்னது 0. அப்போது GT1 which is equal to U sin θ. அப்போ T1 மட்டும் வேணும்னா இது வகுத்தில் போனால் U sin θ divided by G, U sin θ divided by G. இதே தானே T2வும். ஏன் இது வரைக்கும் U sin θ by G னா இதுவும் U sin θ by G. ரெண்டையும் ஆட் பண்ணா 2U sin θ by G. அப்போ டோட்டல் டைம் வேணும்ல, எனக்கு தேவை டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. டைம் ஆஃப் ஃப்ளைட்டு T = T1 + T2. இது வரைக்கும் ஆரம்பிக்கிறது U sin θ divided by G. அதுவும் நமக்கு என்னதான் U sin θ divided by G தான். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, அப்போ ஆட் பண்ணால் 2U sin θ divided by G. கீழேயும் ஒரே மாதிரி இருக்குது, மேலேயும் ஒரே மாதிரி இருக்குன்னா 1+1 கான்செப்ட், 1+1 2. அப்போது இது ரெண்டு அப்படியே வச்சுட்டு 2 டைம் ஆஃப் ஃப்ளைட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இல்லை கொஸ்டின் பேப்பரில் இங்கிருந்து இது வரைக்கும் கேட்குறான்னா இதை பயன்படுத்திக்கோ. அதனால தான் உனக்கு இதை போட்டு காட்டினேன். ஓகேவா? நான் போட்டது டோட்டல் டைம், இதையும் சேர்த்து இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட், டோட்டலாக டைம் ஆஃப் ஃப்ளைட். ஆனால் இந்த T1 இது வரைக்கும், T2 இது வரைக்கும், T1 என்னவோ அதுதான் T2. நோட் பண்ணிக்கலாம்.
ஃபார்முலாஸ் மட்டும் முடிச்சுட்டு நான் பிரேக் பண்ண போகிறேன். லிசன் பா. ஸோ ரெண்டும் ஒன்றே தான். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் t ஈக்குவல் டு t1 + t2. ரித்திக் கதை மட்டும் க்ளோஸ் பண்ணும். ரித்திக் கதை க்ளோஸ் பண்ணும். அடுத்த ஹெட்டிங் மேக்ஸிமம் ஹைட்டு. அடுத்த ஹெட்டிங் அதுக்கு இப்போ மேக்ஸிமம் ஹைட்டு. இதையும் நான் ஒய் டைரக்ஷனில் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது. மேக்ஸிமம் ஹைட்டுனா எவ்வளோ தூரம் அது மேக்ஸிமம் போகும் அப்படிங்கிறத துல்லியமாக கால்குலேட் பண்ணுறது. கேல்குலேட்டர் ஹச்சு மேக்ஸ்ன்னு போடணும். இதை இப்படி எழுதணும். கேல்குலேட்டர் ஹச்சு கீழே மேக்ஸ்ன்னு எழுதிக்கணும். அதிகபட்ச உயரம் சரி, இது எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன் ஈக்குவேஷன் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சுக்குவோம். மேக்ஸிமம் பாயிண்ட் எது அப்படின்னா, இந்த ஹைட்டுக்கு மேலேயே ஒரு ஹைட் இருக்குது, இந்த ஹைட்டுக்கு மேலேயே ஒரு ஹைட் இருக்குது, இந்த ஹைட்டுக்கு மேலேயே ஒரு ஹைட் இருக்குது. ஏன்னா இந்த ஹைட்டுக்கு மேலே எல்லாம் கீழே தான் போகுது. அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் புரியுதா? சொல்லுவாங்க வாங்க. ரைட். எனிவே லிசன். இந்த பாயிண்ட்லேருந்து எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? என்ன டைரக்ஷன் கால்குலேட் பண்ணுறோம் சொல்லணும். ஒய் டைரக்ஷன். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இப்போ நான் இந்த பேனாவை தூக்கி போடுறேன்னா இது எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ ஹைட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வருதுங்கிறத போகிறதுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு எவ்வளோ நேரம் பறக்குங்கிறத நீ போட்டு வாட்ச் பார்க்க தேவையில்லை. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நீ என்ன ஆங்கிளில் போடுறேன்னு தெரிஞ்சால் போதும். அது எவ்வளோ நேரம் பறக்கும் அப்படிங்கிறது உன்னால் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு 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 நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அதை அந்த இடத்த அட்டாக் பண்ணிடும். எப்படி சொல்கிறாங்கன்னா, அவன் இனிஷியலில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தா இன்ஜின் மூலமாக த்ரஸ்ட் பண்ணியிருப்பான், வேகமாக அமுச்சுட்ருப்பான். அது என்ன ஸ்பீடுன்னு அவனுக்கு தெரியும். ஒன்று, அவன் என்ன ஆங்கிளில் அமுச்சு விட்டானோ அவனுக்கு தெரியும். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறப்போ இன்னும் எவ்வளோ டைமில் அது போய் அங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிறத அவனால் சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் இந்த டைம் யூஸ் ஆகுது. இது சிம்பிளாக சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு மிசைல் அப்படிங்கிறது அது மட்டுமே இல்லை, அதுக்கப்புறம் அதோட ஓன் இன்ஜின் ஒன்று இருக்குது. அது வேற பட் புரியதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்டில் அனுப்புகிற அது எவ்வளோ மேக்ஸிமம் போனதுக்கப்புறம் கீழே வரும் அப்படிங்கிற அந்த ஹைட் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஃபார்ம். ஸோ இப்போ மேக்ஸிமம் இதுதான் ஹைட்டு. மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னா ஒய் டைரக்ஷனில் தான் நீ கால்குலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒய் டைரக்ஷனில் அது டெவலப் ஆகுது, நாட் எக்ஸ் டைரக்ஷன். சரி, நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, நம்ம இந்த முறை கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் எவர் இட் இஸ். அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் பயன்படுத்த முடியாது? v = u + at பயன்படுத்த முடியாது. s = ut + half at ஸ்கொயரில் s இருக்குது. v² = u² + 2 times s இருக்குது. நான் s = ut + half at ஸ்கொயர் பயன்படுத்த மாட்டேன். என்ன இஷ்யூ ஆகும்னு கேட்டேன்னா, லிசன் பா, இது ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0. எந்த ஒரு பொருளும் ஹையஸ்ட் பாயிண்ட் வரப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0. எனக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டி ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரக்கூடிய இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். v² = u² + 2 times as. ஸோ ஒய் டைரக்ஷனுக்குனால இது vy², இது vy², இது ay, இது sy. லிசன்பா, vy அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, v sin θ, ஒய் டைரக்ஷனில் sin θ தானே, பவர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் u sin தானே, ஒய்னா sin θ தான் ஒய் டைரக்ஷனில். அப்போ sin பவர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஏன்னா இந்த இடத்துல என்ன இந்த செட்டில் இது -g ஆகிடும், அதனால் அந்த மைனஸ் முன்னாடியே பெருக்கிட்டு 2g. இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் sy தான் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், h மேக்ஸிமமாக கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இனிமேல் என்ன நான் பேர் வச்சுக்குவேன், h மேக்ஸ்னு பேர் வச்சுக்குவேன். இது ஜீரோவா? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். சைன் தீட்டா 0 அட் மேக்ஸிமம் பாயிண்டில் 0. அப்போ இது 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை உள்ள பெருக்குனா u ஸ்கொயர், இது சைன் ஸ்கொயர். அப்போ u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2g h மேக்ஸிமம். இது மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ். அப்போ 2g h மேக்ஸிமம் ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது நமக்கு தேவையில்லை, டிவிஷனில் கொண்டு போயிடலாம். அப்போ h மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. இதுதான் ரெண்டாவது ஃபார்முலா. இதில் உனக்கு புரிய வேண்டிய சில பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், சமூக தேவை. சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா. அதான் சைன் ஸ்கொயர் தீட்டா. கவனியா, ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஸ்கொயர் 45 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சைன் 45 டிகிரி வேல்யூ இன்டு அகெயின் என்னது சைன் 45 டிகிரி. sin 45 degree 1 divided by root 2. Again sin 45 degree 1 divided by root 2. root 2 cancel பண்ணா 2. அப்போ 1 by 2 அப்படிங்கிறது sin square 45 degree. புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இருக்கு, sin 2 theta not a square 2 theta. இது மேலே இருக்கு, இது ஈக்குவலாக இருக்கு. sin square theta இல்லை, sin 2 theta. sin 2 theta அப்படின்னா 2 times sin theta into cos theta. புரிஞ்சுக்கணும் ஃபார்முலா. sin 2 theta அப்படின்னா 2 times sin theta cos theta. மண்டையில் கொட்டி கொட்டி படிக்கணும். இந்த ஃபார்முலா இல்லாமல் இனிமேல் சம் போட முடியாது. sin square theta sin theta into sin theta. உதாரணத்துக்கு sin 2 times 45 டிகிரின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். இதை 2 times sin 45 டிகிரி cos 45 டிகிரின்னு எடுத்துக்கணும். 2 into sin 45 டிகிரி 1 divided by root 2, cos 45 டிகிரி 1 divided by root 2, 2 into 1 divided by root 2 2. So 2 getting cancel. அப்போ answer 1. அப்போ sin 2 times 45 டிகிரி எவ்வளோ அப்படின்னா 1. இப்படி எடுத்துக்கலாம். ஆர் sin 2 times 45 டிகிரியை இது அப்படியே பெருக்கிடு. 45 into 2 90. sin 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். sin 90 டிகிரி வேல்யூ 1. எப்படி வேணா போட்டுக்கோ. அதாவது sin தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரியா இருந்துச்சுன்னா, இதெல்லாம் தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரியா இருந்துச்சுன்னா, தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரியா இருந்துச்சுன்னா 2 times 60 டிகிரி sin 120 டிகிரி இல்லையா? 2 times sin 60 டிகிரி cos 60 டிகிரி. உனக்கு என்ன வேணுமோ ஏதாவது ஒன்று வச்சு போட்டுக்கோ. இது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? sin 2 times 45 டிகிரி 2 times sin 45 டிகிரி cos 45 டிகிரி எடுத்தாலும் ஓகே இல்லையா? 2 times 45 டிகிரி டேரக்டாக பெருக்கி 2 times 45 டிகிரி 90. 45 into 2 90. ஸோ 90 டிகிரின்னு எடுத்தாலும் ஓகே. இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். இது நடுவில் தெரிஞ்சுக்கோ. இப்போ இதை போட்டுக்கோ, ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோ. மேக்ஸிமம் ஹைட்டு இதெல்லாம் நாளைக்கு கிளாஸ் வரப்போ படிச்சு வந்துடணும்.
இன்னும் அந்த பழக்கம் போல் போர்டை பார்த்து பார்த்து எழுதுறது. ஒரு நாளைக்கு கிளாஸ் ஃபுல்லாக நடத்திட்டு நோட்ஸ் எழுதாமல் உட்கார வைக்க போகிறோம் பாரு உன்னைய. நெக்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன் நீ எழுது. அடுத்த பேஜில் என்ன எழுதிருக்கேன் எழுது. நீ ஏதோ எழுதணும். அதான் சொல்கிறேன், போர்டை பார்த்து பார்த்து எழுதுகிற பழக்கம் இருக்கிற வரைக்கும் உனக்கு அப்படி தான் இருக்கும். என்ன நடத்த ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ நீ ஞாபகம் வைக்கலை. எழுது. அடுத்து என்ன நடத்தணும் நான் ஞாபகம் வச்சு எழுது. அடுத்த பேஜில் என்ன நடத்தணும் கூட உனக்கு ஞாபகம் இல்லை. சரி விடு, உனக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும், அவ்வளோதான். போர்டை பார்த்து பார்த்து எழுதக்கூடாதுன்னு நிறைய டைம் சொல்லிட்டேன். திருப்பி செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு வாங்கிடுவேன். நடத்துகிறப்ப மெமரி பண்ணுற ஸ்கில் உனக்கு வரவே மாட்டேங்குது. அடுத்த டே எழுதிப்பா. horizontal range ஆர் கிடைத்தளவு நீளம். ஆனால் அதிகபட்சமாக உனக்கு இருக்கிற வார்த்தை வீச்சு. சரி ரைட். அது என்ன சார் ரேஞ்ச் அப்படின்னா என்ன சார்? கவனியா, ரேஞ்சுன்னு என்ன? ஃப்ரீ பை டயக்ராம் வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, நீ ஆரம்பிக்கிறப்ப இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்ச, முடிக்கிறப்ப இந்த பாயிண்டில் முடிக்கிற, இங்கிருந்து இது வரைக்கும் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர் தாண்டி போய் விழுதோ அதுதான் உனக்கு என்ன ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் ரேஞ்ச். விச் இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட யூனிட் மீட்டர் தான். ஏன்னா இது எவ்வளோ லென்த்துன்னு பேசுதான். ஆனால் மேக்ஸிமம் ஹைட்டோட யூனிட்டும் மீட்டர் தான், ரேஞ்சோட யூனிட்டும் மீட்டர் தான். ஏன்னா இதெல்லாம் ஹைட்டு, லென்த்தை டிபெண்ட் பண்ணக்கூடியது. டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் யூனிட்டு, ஏன்னா அது வந்து டைம் பேசுறதுனால. சரி, இப்போ எப்படி இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறது? அப்போ இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் போட்ட ஏரோவிலே தெரிஞ்சிருக்கணும் இது எந்த டைரக்ஷனை பற்றி பேசுது, எக்ஸ் ஆக்சிஸில் தான் நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். ஸோ தட் எக்ஸ் டைரக்ஷன் இது நம்ம போட்டுக்கிறோம். எக்ஸ் டைரக்ஷன். இப்போ பாரு, எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். இதில் நீ கொஞ்சம் கவனி, நம்ம இதே விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. இனிஷியல் வெலாசிட்டி இங்கே இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோலாம் கிடையாது. நல்லா புரியும்.
இந்த இடத்துல முடிகிறப்ப சார் ரெஸ்ட்டுலாம் கிடையாது, போய் டப்புன்னு விழுவும், ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0, இங்கிருந்து இங்கே பார்க்குறப்ப இது ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, ஆனால் இது ஃபைனல் வெலாசிட்டி 0 கிடையாது. ஆனால் ஃபைனல் வெலாசிட்டி வேணாம், அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல நான் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி இல்லாத s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at ஸ்கொயர். இப்போ சார் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்னால இது sx yx ax பாயிண்ட் புரிஞ்சா? சரி, டைம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இது வரைக்கும் வரக்கூடிய டைம் என்னது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இது ஸ்மால் லெட்டர் டி இல்லை, கேப் லெட்டர் டி. ஏன்னா டோட்டல் டைம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி, 2u sin theta divided by g. அப்போ இந்த இடத்துல டி ஸ்கொயர் வேணும்னா 2u, சாரி இங்கே டி ஸ்கொயர் வேணும்னா 2 into 2 4 u into u, u ஸ்கொயர் sin into sin, sin ஸ்கொயர் divided by g into g, g ஸ்கொயர். இதுதான் என்னது டி ஸ்கொயர். sin தீட்டாவா காஸ் தீட்டாவா? ஏன்யா நீயும் குழப்ப என்னையும் குழப்புற? அது ஒய் டைரக்ஷனில் ஆராய்ச்சி பண்ணோம், அப்போ எப்படி உனக்கு காசு திட்டம் வந்துடும்? கிடையாது, மாற்று. காரம்பொடி கடிச்ச மாதிரி ரியாக்ஷன் பண்ணாமல் ப்ராப்பராக இருக்குது, என்னையும் குழப்பாது. t ஈக்குவல் டு 2u sin theta divided by g. அப்போ டி ஸ்கொயர் வேணாம், 4u ஸ்கொயர் sin ஸ்கொயர் divided by g ஸ்கொயர். அப்போ மீதி வேல்யூலாம் நீயே போடு. இங்கே sx தான் என்னது ஆக்சுவலாக, sx தான் இங்கே ரேஞ்ச் ஆர், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் என்னது ஆக்சுவலாக sx. அப்போ sx நான் சார் என்ன எடுத்துக்கிறேன், ஆறுன்னு எடுத்துக்கிறேன். ux உனக்கு தெரியும், எனது ux is nothing but u cos theta, போட்டுக்கோ. ax தெரியும், எவ்வளவு? ஜீரோ தான். அப்போ இது கண்டுபிடிக்கவே வேணாம், எனது டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்ச என்ன ஆன்சர்னு போடு. ஆனால் இதுவும் ஸ்மால் லெட்டர் டி இல்லை, இதுவும் கேபிட்டல் டி. இந்த டேர்ம் தேவை கிடையாது. கவனி. இப்போ சார் என்ன பண்ண போகிறேன், ஏஎக்ஸ் சரி எஸ்எக்ஸ், எஸ்எக்ஸ் தான் என்னது ரேஞ்ச் ஆர், யூஎக்ஸ் என்னது யூ காஸ் தீட்டா, டைம் என்னது 2u sin theta, 2u sin theta divided by g. All good? Okay. Listen, கொஞ்சம் கவனிமா. 2 times sin theta cos theta sin 2 theta. அதை எழுதி போட்டேன். 2 times sin theta cos theta sin 2 theta. அப்போ மீது இந்த u எழுதிக்கோ, இன்ட்டு இங்கே ஒரு u இருக்குது அது எழுதிக்கோ, இன்ட்டு நீ இதுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம், sin 2 theta divided by g. u into u, u square. அப்போ u square sin 2 theta divided by g அப்படிங்கிறது horizontal range. நோட் பண்ணிக்கப்பா, அவ்வளோதான். ஸோ இது 3 ஃபார்முலா இதோட. So 2 times sin theta into cos theta sin 2 theta.
இது போலாமாயா? நோட் பண்ணியாச்சா? பருத்து போலாமா? ரைட். உனக்கு இதோட 3 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் சரியா? 3ஐயும் 4 டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிடு. எது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டெரிவேஷன் ஃபுல்லாகவே ஓகேவா? அந்த டோட்டல் டெஃபனிஷனும் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு ஹரிசாண்டல் ரேஞ்சு இது எல்லாத்துக்குமே டெஃபனிஷன் என்ன பண்ணுற டெஸ்ட் எழுதிட்டு வந்து எனக்கு மார்னிங் சப்மிட் பண்ணிடுவேன். நடுவில் நடத்தின ஃபார்மில் அதையும் சேர்த்துக்கோ. சைன் தீட்டா காஸ் தீட்டா பற்றி நடத்திருப்பில்ல அதையும் சேர்த்துக்கோ. அதையும் டெஸ்ட் எழுதிட்டு வந்துரு. நீ நடத்தின சம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மெமரி பண்ணிட்டு வந்துரு. கிளியர்? ரைட். நோட் பண்ணிவிட்டு டீ பிரேக் போ. நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான்.